சொல்லுங்க மேடம். ஃபங்க்ஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கு மேடம். தமிழ் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க மேடம். ஓகே. சிபி, லண்டன்ல வாங்கின ரெஸ்டாரண்ட் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? அது நல்லா போயிட்டு இருக்கு மேடம். அப்படியா? எஸ் மேடம். அந்த ரெஸ்டாரண்ட் சிபி எவ்வளவுக்கு வாங்கினா அது ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் ஆன அதோட மொத்த டீடைல்ஸும் எனக்கு இன்னும் 10 நிமிஷத்துல வேணும். திடீர்னு இப்ப எதுக்கு மேடம் அதெல்லாம் கேக்குறீங்க? எதுக்கு கேட்டா உங்களுக்கு என்ன? எனக்கு என்ன தேவையோ அத கொடுக்க வேண்டியது உங்க வேலை தானே? சிபி அந்த ரெஸ்டாரண்ட்டை எதுக்காக வாங்கினான்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. உங்களுக்கு அந்த விஷயம் எப்பவோ தெரியும். ஆனா நீங்க அதை என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருக்கீங்க. நான் எல்லார் மேலயும் நம்பிக்கை வச்சு இன்னைக்கு நான் ஏமாந்து போய் நிக்கிறேன். சாரி மேடம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மீனா மேடமும் கணேசன் சாரும் சொன்னாங்க. அவங்க சொன்னா கேப்பீங்களா? நான் சொல்லி உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லலையே தவிர வேற எதுக்காகவும் இல்லை மேடம். இப்ப வாச்சும் சொல்லுங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் ஓபன் பண்ணவே இல்லை மேடம். அந்த ரெஸ்டாரண்டால நமக்கு 80 கோடி ரூபாய் நஷ்டம் மேடம். நம்ம சிபியோட லண்டன் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஒரு பாரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். யாரோ 4 பேரு கூடி குடிச்சு கூத்தடிக்கிறதுக்கு 80 கோடி ரூபாய் இடமா? நான் இதுக்காக தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சனா? சரி, நீங்க போங்க. ஓகே மேடம்.